ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா கார்மிக் பிளெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ குட் கர்மா உங்களுக்கு வந்துட்டு வரப்போகுது. அண்ட் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கிளியராக. 3 பைல் வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு பைலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் பைல்ஸ் வந்து வைப்பேன். பட் இன்னைக்கு வந்து 3 ஃபெதர்ஸ் தான் வச்சுருக்கேன் அண்ட் கலர் பேசிஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர்ஸை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு எல்லாமே ஃபேவரட் தான், கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த ஒரு பையில கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பிங்க் கலர், pile number 2 red color, pile number 3 purple. Okay, so either your favorite color or your intuition or just randomly ஒரு கனெக்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு பைலோட. ஓகே, ஸோ இது வந்து நீங்க உங்களோட கனெக்ட் பண்றதுக்காக இந்த பைல் 3 பைலுமே நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுதோ வந்துட்டு கேளுங்க. கொஞ்சம் டிலே ஆனால் கூட நீங்கள் வந்துட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களோட இன்னர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் பைலை சூஸ் பண்ணுங்க. மோர் தேன் 1 பைல், எஸ், நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை, வேற ஒரு பைல் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் வந்துட்டு இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஒரு நல்ல ஒரு குட் கர்மா, என்ன ஒரு கார்மிக் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, சி எடுத்த உடனே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துட்டு வெரி வெரி பாசிட்டிவ். ஃபேமிலி கார்டு, டோட்டலி ஃபேமிலி கார்டு. ஹேங்க்டு மேன், காட் டெம்பரன்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ், 4 ஆஃப் ஸ்வார்ட், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கார்டு. வண்டர்ஃபுல். பைல் நம்பர் 1. ஓகே, சி பைல் நம்பர் 1 உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டாலரேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? சி நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய எமோஷன்ஸ், அதாவது மற்றவங்க செய்கிற வேலையால் நீங்கள் அந்த பழியை சுமக்கிறது, அந்த பெயினை சுமக்கிறது, அந்த வார்த்தைகளை சுமக்கிறதுன்னு ரொம்ப வந்து பொறுமையாக டாலரேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சரி லைஃப்பில் அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு வெயிட் பண்ணியிருக்கீங்கப்பா. உங்களுக்கு வந்துட்டு பொறுமை பயங்கரம். ஓகே, எனக்கு நல்ல நேரம் வரும், எனக்கு எல்லாமே வந்துட்டு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஏதோ எவ்வளவோ வந்துட்டு நிறையா பீப்புள் உங்களை வந்து டைவர்ட் பண்ணி வேற தப்பான ஒரு விஷயங்களில் ட்ராக்ல கொண்டு போக என்னென்னமோ உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்களோட ட்ராக், உங்களோட பாதைகளை மீறி எதுவுமே வந்து பண்ணாமல் கரெக்டாக பொறுமையாகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பொறுமைக்கு டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ரைட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் டிவைன் அண்ட் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ். நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்துட்டு பொறுமையாக இருந்தீங்களோ அந்த பொறுமை வந்து உங்களை இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கொண்டு போயிருக்கும். நீங்கள் எவ்வளோ தனிமையாக இருந்திருப்பீங்க, அந்த பொறுமையை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கைங்கிறது ஒரு காரணமாக தான் வந்துட்டு இருந்திருக்குது. ரைட்.
ஸோ எமோஷ்னலையும் சரி ஸ்பிரிச்சுவலையும் சரி பேலன்ஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் எமோஷன்ஸ் ரிலேட்டடாக ஒரு நல்ல நல்ல நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். சரி, நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு ஆக்சுவலி எதுவுமே தெரியாது, எதுவுமே வந்துட்டு கவனிக்கிறது இல்லை, என்னை மட்டும் வந்து இக்னோர் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட்லி நாட். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் உடைய ஒரு பர்சனுங்க. வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருக்குது. லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்கீங்க, பொறுமையாகவும் இருந்திருக்கீங்க. ரைட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஒரு நல்லதுக்காக உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியில் ஒரு ஹாப்பினஸ்ஸு கொடுப்பாங்க. ஏன் ஃபேமிலியில் ஹாப்பினஸ் வருது அப்படின்னா, பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக நிறைய விஷயங்கள் இருந்ததுக்கு காரணமே வந்து ஃபேமிலி ஹாப்பினஸ்க்காக தான். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கணும், நானும் ஹாப்பியா இருக்கணும், என்னோட ஓன் ஃபேமிலியுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள்ல நீங்க டாலரேட் பண்ணுது. அண்ட் அதை வந்து அழகா வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஃபேமிலியில வந்துட்டு இனி வரும். ரைட், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு இனிமேல் உங்கள் ஃபேமிலியில் வந்து உருவாகும். அதாவது பேரண்ட்ஸ்குள்ளர இல்லை பார்ட்னருக்குள்ளர சிப்ளிங்ஸ்குள்ளர ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், இது மாதிரி ஹைனா ஹை பாய்னா பாய் அப்படி தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இனி கொஞ்சம் பேசுவீங்க, இனி கனெக்ட் ஆவீங்க, ஒரு ஃபேமிலியாக டுகெதராக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ரைட். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்களோட இதில் ஃபாலோ ஆகிட்டு வரலாம். லைக் இப்போ உங்கள் தாத்தா இருக்கிற மாதிரி அப்பா இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒரு 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 கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இருக்கும், அதே ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட வர்றது, இல்லைன்னா வந்துட்டு உங்க மதர் சைட்ல இருந்து வருது. ஸோ இது மாதிரி ஏதோ அவங்களோட குவாலிட்டி வந்துட்டு உங்களை நோக்கி வந்துட்டு ஐ மீன் உங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கப்போ நீங்க அதை வந்து பிரேக் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலி. ஸோ நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பீங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியிலே கொஞ்சம் யூனிக்கான ஒரு பர்சன். ஸோ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது தான் இனி இருக்கும். நீங்க யாருமே பார்த்து காப்பி பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இவங்கள மாதிரி இருப்பீங்களா, அப்பா மாதிரி இருப்பீங்களா, அம்மா மாதிரி இருப்பீங்களா அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சன் வரும். இது வந்து ஆக்சுவலி நீங்கள் ஜென்ரலி யூனிக் தான், பட் அது இன்னும் வந்து அதிகரிக்கிறது வரக்கூடிய டேஸில். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் ஹாப்பினஸ் செலிப்ரேஷன்ங்கிறது வந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு தடங்கள் இருக்கு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படின்னா அந்த தடங்கள் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ ப்ராப்பர்ட்டி விஷயத்துல வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளார ஃபைட்ஸ் இருக்கு, சால்வ் ஆகும். மேரேஜ் விஷயம்னால ஃபைட்ஸ் இருக்கு, அதுவுமே வந்துட்டு சால்வ் ஆகும். ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு வரும். ரைட். அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இந்த கார்மிக் ஜேர்னியில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூனிவர்ஸை நம்புனீங்களோ, கடவுளை நம்புனீங்களோ, டிவைனை நம்புனீங்களோ, இந்த ஏஞ்சல்ஸ் மேஜிக்ஸ் இதில் எல்லாத்திலுமே ஒரு விதமான நம்பிக்கைகள் இருந்திருக்கும். அந்த எந்த அளவுக்கு நீங்கள் டிவைனை நம்புனீங்களோ அந்த அளவுக்கு டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு சைன், ஸ்ட்ராங் சைன் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் அந்த ஒரு கார்மிக் பேட்டர்ன்ல இருந்து வெளியே வருவீங்க. ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டாலரேட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கான பெனிஃபிட்டுங்கிறது வந்து இருக்கும். ரைட். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் பாதைகளுமே வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு வேலை செஞ்சாலுமே, என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் செஞ்சால் கூட ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். செல்ஃப் ஹீலிங், இல்லைனா மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறது, இல்லை அந்த ஃபீல்டை படிக்கிறது, அதுக்குள்ளார போகிறது, இது மாதிரி அந்த ஹீலிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இனிமேல் லைஃப் லாங் வந்துட்டு இருக்கும். உங்கள் கூடயே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அது ஒரு ட்ரூ பிளெஸ்ஸிங் தான். ஓகே, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த பிளெஸ்ஸிங்ஸே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபைனலி வந்து ஒரு
பெரிய பேட்டர்ன். எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணீங்களோ அந்த பொறுமைக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ரைட்? உங்களுக்கு கெரியர் மற்ற இதெல்லாம் விட உங்களுக்கு ஃபேமிலி ஒன்று தான் வந்துட்டு ஃபவுண்டேஷனே உங்கள் லைஃப்பில். மோஸ்ட்லி உங்களுக்கு மணி, ஜாப் அதெல்லாம் வந்து அப்புறம்தான். ஸோ ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா விதத்துலையும் ஆஃப் ஆவீங்க. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு பிக்கெஸ்ட் பிளஸ்ஸிங்கே தராங்க. ரைட்? ஸோ லவ், அஃபெக்ஷன், கேரிங் இனி எல்லாமே வந்துட்டு வரும் உங்கள் லைஃப்பில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ரெட் கலர் பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப ஆதரவாக வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க டெஃபினெட்லி. ஸோ பார்ப்போம். Pile number 2. Okay. So pile number 2 பார்க்கலாம். பைல் நம்பர் 2 வந்து ஸ்ட்ராங் ஃபயர் எனர்ஜி. அதாவது நீங்கள் எய்தர் ஃபயர் சைனாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஃபயர் எனர்ஜிங்கிறது எக்ஸ்ட்ரீம் பேஷனேட் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ நீங்கள் அப்படின்னா வந்து எய்தர் யூஆர் அ ஃபயர் எனர்ஜி ஆர் வெரி பேஷனேட் பர்சன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பொறுமையாக இருந்து அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறது தான் பைல் நம்பர் 2. ரைட்? சரி, உங்களுக்கான பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? பல வருஷமாக அந்த கார்மிக் பெயின் எல்லாத்தையும் சுமந்து வந்த நீங்கள் ஸ்டில் வந்து எந்த ஒரு என்ன சொல்றது, அதாவது என்னதான் வந்து பல கஷ்டங்கள் பல விஷயங்கள் வந்து தாண்டி வந்தாலுமே வந்துட்டு நீங்க இன்ன வரைக்குமே ஒரு கிரவுண்டிங் பர்சனாக தான் இருக்கீங்க, ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்கீங்க, பொறுமையாக தான் இருக்கீங்க. அந்த ஒரு பொறுமையை மீறி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்து உங்களோட கமிட்மெண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க யூனிவர்ஸ். இந்த டிவைன் வந்து நிறைய விதத்தில் சோதிச்சிருப்பாங்க. இருந்தும் நீங்கள் வந்து அந்த ஒரு ஹோப்பை வந்துட்டு விடவே இல்லை. எந்த ஒரு கஷ்ட காலங்கள் வந்தாலுமே தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணீங்க, பொறுமையாக ஃபேஸ் பண்ணீங்க. அந்த வலிகளை உங்களுக்குள்ளாரதான் வச்சுக்கிட்டீங்களே தவிர அதை வச்சுட்டு யாரையும் போய் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கலை. அந்த பேசினவங்களோட லைஃப்பை நீங்கள் போய் டிஸ்ட்ராய் பண்ணலை. ரைட்? யூ ஆர் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் கர்மா. கர்மாவை வந்துட்டு 100% வந்து பிலீவ் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. எனக்கான நியாயத்தை கொடுன்னு தான் நீங்கள் கேட்பீங்களே தவிர அவனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணு, அவனை அழிச்சிடு, அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரூ டு சோல், உங்கள் சோலுக்கு அவ்வளோ ட்ரூவாக வந்துட்டு நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த டைம் அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது இருக்குது. பட் யூ ஆர் அ வெரி, ஏன் வந்து ஃபயர் சைன் அப்படின்னா இன்னர் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும். லைக் அ லயன். நீங்கள் வந்து ஒரு மாஸ்குலின் எனர்ஜி தான் உங்களுக்குள்ளார அதிகமாகவே இருக்கும். எத்தனை வழிகள் வந்து மனசில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ வழிகள் இருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் பிரேக் ஆகலை. ஸ்டில் யூ ஆர் ஸ்ட்ராங் லைக் அ லயன். லயன் மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. எத்தனை தடங்கள் வந்தாலும் வாழ்க்கையை அடுத்தடுத்து வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்து இருக்கிறீங்க. ரைட்? சரி, உங்களுக்கு வந்து ஒரு வெரி இன்ட்யூட்டிவ் பர்சன், வெரி ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களோட தேர்ட் ஐ சக்கரம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இந்த இவ்வளோ ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் படி உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆகும். வெரி கிரியேட்டிவ் பர்சன். கிரியேட்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரி, உங்களோட தேர்ட் ஐ சக்கரா வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க.
இது வந்து உங்களோட கெரியர் பேசிஸில் பார்த்தா ஒரு கிரியேட்டிவாக நீங்கள் ஒரு விஷயம் செய்யறீங்க, இல்லை ஒரு 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 ப்ராஜெக்ட் இல்லைன்னா எந்த ஒரு விஷயமுமே செய்யறதா இருந்தாலும் உங்களோட அந்த தேர்ட் ஐ சக்கரம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ டெஃபினெட்லி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு ஃபீனிக்ஸ் மாறிங்க. எத்தனை டைம் வந்து பிரேக் ஆகியிருக்கலாம், பட் ஸ்டில் உங்க லைஃப்ல வந்து தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்படியாவது இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப, வேலை செய்யறப்போ, அண்ட் தென் அவங்களோட மேரேஜ் லைஃப்ல. ஸோ எந்த ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நீங்க ஒரு பர்சனோட பேசுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வந்து நிற்பாங்க. இப்போ ஸ்கூல் காலேஜ்ல நீங்களும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருப்பீங்க, தேர்ட் பர்சன் உள்ள வந்து இந்நேரம் பிரிச்சிருப்பாங்க. உங்களோட லைஃப் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பர்சன் வந்து பிரிச்சிருப்பாங்க. சேம் கோஸ் வித் பார்ட்னர். ஸோ உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டிங்கிறது, தேர்ட் பர்சன்ங்கிறது எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு டாலரேட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சோல் டாலரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, உங்க சோல் வந்து எவ்வளவோ வந்து டாலரேட் பண்ணியிருக்கு டெஃபினெட்லி வந்துட்டு. ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு இந்த கொடுக்குற இந்த கார்மிக் பிளஸ்ஸிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நீங்க பிரேக் ஆகாம இருந்திருக்கீங்கல்ல, ஒரு கர்மாவை நம்புனீங்கல்ல, எனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்ட காலத்திலுமே நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கீங்கல்ல, அதுக்கான ஒரு ட்ரூ பிளெஸ்ஸிங் தான் வந்து இருந்து. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ரீம் பேஷனேட் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு மேஜர் பிளெஸ்ஸிங்ஸ், மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கெரியர்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட தேர்ட் ஐ சக்ரா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் உங்க மாஸ்குலின் எனர்ஜி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு போல்ட்னஸ் நல்லாவே வந்துட்டு இருக்கும். அண்ட் இது வச்சுட்டு நீங்க கெரியர்ல வந்துட்டு நல்ல ஒரு ஒரு growth பார்க்க முடியும். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நல்ல வாய்ப்பு வரும். ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு சேஞ்சஸ் கெரியர்ல இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் சக்சஸை பார்க்க முடியும். நீங்க வந்து எப்பயும் வேலை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க, அது நல்லபடியா அந்த ஒரு ப்ராஜெக்டோ அந்த ஒர்க்கோ வந்து கிளிக் ஆகும். பிரசன்டேஷன் ஆஃபர் வருதா, எடுத்துக்கோங்க, பிரசன்டேஷன் பண்ணுங்க. அந்த பிரசன்டேஷன் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு நேம், ஃபேம் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஆஃபர்ஸ். ஸோ கெரியர் ரிலேட்டடா நீங்க எது பண்றதா இருந்தாலும் பேஷனேட்டா பண்ணிருங்க, ஃபுல்ஃபில்லா பண்ணுங்க, கிளிக் ஆகும். அது மூலியமா உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ், ஒரு நல்ல இது வந்து கிடைக்கும். ரைட். அண்ட் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யற, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, என்னால் எதுவும் செய்ய முடியலன்னா இனி நீங்க பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டோ பிடிச்ச வேலையோ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஒரு எதுவுமே கஷ்டப்பட்டு நீங்க செய்ய தேவையில்லை, விருப்பத்தோட செய்யற மாதிரியான ஒரு வேலைகள்ங்கிறது கிடைக்கும். ரைட். அண்ட் உங்க பொசிஷனுமே ஆக்சுவலி மாறுங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க இது வரைக்கும் மற்றவங்க சொல்லி மற்றவங்க உங்களை வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாஸ்குலின் எனர்ஜி, இந்த லைன் எனர்ஜி, இந்த ஒரு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கிறனால உங்களோட பொசிஷன் ரொம்ப ஹையராக இருக்கும். எய்தர் நீங்கள் ஒரு லீடராக இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்களே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நீங்களே வந்து ஒரு மற்றவங்களுக்கு வேலை வாங்குவீங்க. நீங்க மற்றவங்களுக்கு வேலை வாங்குற இடத்துல வந்துட்டு இருப்பீங்க, நீங்க சொல்லி மற்றவங்க செய்யற மாதிரி ஒரு பொசிஷன்ங்கிறது வந்து இருக்கும். இது வந்து உங்க ஃபியூச்சர் அப்படிதான் இருக்கும். உங்க இப்போ வந்து நீங்க என்ன மாதிரியான ஜாப்ல இருந்தாலுமே வரக்கூடிய டேஸ் உங்க ஃபியூச்சர் வந்து நீங்க அதிகாரம் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ரைட். அது அப்படிதான் வரும். அதுதான் வந்து பிளெஸ்ஸிங் அண்ட் அதுதான் செட்டும் ஆகும் மோஸ்ட்லி பாதி பேருக்கு. இந்த பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் பர்சன்ஸ், அதாவது நீங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறி வர 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 அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களை நெருங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் கர்மான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் பீப்புள் உங்களை நெருங்கணும்னு நினச்சா கூட யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கர்மா ப்ரொடெக்ட் பண்ணும், அண்ட் உங்களோட குலதெய்வம் ப்ரொடெக்ட் பண்ணும், அண்ட் ஆல்சோ உங்களுடைய
ஒரு ஒரு ஸ்ட்ராங் பெண் தெய்வம் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ டெய்லி ப்ரே பண்ணுறீங்கன்னா கீப் ப்ரேயிங், ப்ரே பண்ணிகிட்டே இருங்க, ஸ்ட்ராங்காக பண்ணுங்க, இனிமேல் கண்டினியூவாக பண்ணுங்க. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு கூட தேவையில்லை, அவங்க டிவைன் சைட்ல இருந்தே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சி லுக் அட் த கார்டு, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கு. இதுவே வந்து ஹியூஜ் பிளெஸிங். ஓகே, சி பைல் நம்பர் 2, கெரியர்ல நல்ல மாற்றங்க. பொறுமையா இருந்ததுக்கு நீங்க வந்து உங்களை ஒரு சில பீப்புளுக்கான ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்வீங்களா, இவங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும், என்னோட சக்சஸ்ல நான் கொடுப்பேன், என்னோட க்ரோத்ல கொடுப்பேன்னு சொல்லுவீங்களே, கெரியர் சக்சஸ்ல கொடுப்பீங்க. கெரியர்ல க்ரோத் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல ஒரு இடத்துல மதிப்பு மரியாதை உள்ள ஒரு வேலை அண்ட் அது நல்ல சேலரி நல்ல ஸ்டேட்டஸ்ன்னு போகிறப்போ அதுல பதில் சொல்லுவீங்க. ரைட், ஸோ உங்களுக்கான பிளஸ்ஸிங்கே வந்து அங்கதான் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ அந்த ஒரு மேஸ்குலின் எனர்ஜி விட்டுறாதீங்க. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 எனர்ஜி சூப்பர் ஹை. ஒரு மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் அந்த பீக் எனர்ஜி வந்து காமிக்குது. ஜஸ்டிஸ், இங்கே ஜஸ்டிஸ் வந்து இருக்கு. வண்டர்ஃபுல். பைல் நம்பர் 3. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் வந்து ரொம்ப இந்த மாதிரி நிறைய டைம் இருந்திருக்கீங்க. எமோஷனல் ஹார்ட் பிரேக்ஸ், இந்த கார்டோட எனர்ஜி பாருங்களேன், இந்த விமனோட எனர்ஜி பாருங்களேன், இதுல இருந்து தான் உங்களுக்கு ஹீலிங்கே கிடைக்கும். ரைட், உங்களோட ஹார்ட் சக்ரா, லுக் அட் த ஹார்ட், எல்லா விதத்திலையும் பிரேக் ஆயிருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு. உங்க ஹார்ட் சக்ரா ரொம்ப லோவா இருக்கும். ஒருத்தவங்களை நம்புவீங்க, ஏமாத்துவாங்க. மற்றவங்களை நம்புவீங்க, அவங்களும் ஏமாத்துவாங்க. கூட இருக்கவங்களை நம்புவீங்க, ஏமாத்துவாங்க. உங்க ஹார்ட் சக்ரா வந்து, உங்க ஹார்ட் வந்து எல்லா விதத்திலுமே ஹர்ட் ஆயிடுச்சு, எல்லா விதத்திலுமே ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு எமோஷ்னல் பெயின் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் தான் வந்து உங்களுக்கு ஹீலிங்கிறது மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா, அந்த அந்த ஒரு பல வருஷ பெயின், பல வருஷ ஒரு ஸ்டக் ஆகியிருக்கிற அந்த ஒரு பெயின், அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸ், அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங் இருக்கும். ஓகே, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ட்ராமா, எமோஷனல் ட்ராமாலேருந்து வெளியே வருவீங்க. டெஃபினெட்லி எய்தர் ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க. அந்த இப்போ பைல் நம்பர் 3க்கு சைல்ட்ஹுட்டை பற்றி நினச்சா அந்த ஹாப்பி மெமரிஸ் இருக்குதோ இல்லையோ, அந்த ஒரு ட்ராமா இருக்கும். சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்கள், ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ட்ராமாவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஞாபகத்துக்கு வரும் சைல்ட்ஹுட்னு நினைக்கிறப்போ. ஒரு ஹாப்பி மெமரிஸ் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. பட் ஆனால் இனி வரக்கூடிய டேஸில், இனி அந்த ஃபியூச்சரில் பார்க்குறப்போ சைல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னாவே ஹாப்பி மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரும். அந்த பெயின்ஃபுல் மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுவே ரொம்ப பெரிய பிளெஸிங். பிகாஸ் பாஸ்ட்டை பற்றி நினைக்கவே பயமாக இருக்குது, எனக்கு சைல்ட்ஹுட்டை பற்றி நினைக்கவே பயமாக இருக்குது, அந்த ஃபோட்டோ ஆல்பமை கூட பார்க்க பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. இது மாதிரி நிறைய பேர் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும். இதுல இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ரைட், இதில் நீங்கள் நிறைய ஒரு யூ கேன் சி தி டிஃப்ரென்ஸ். இது இப்போ இந்த 2 பர்சன் இருக்காங்க. இதுதான் ட்ரூ பிளெஸ்ஸிங், இதுதான் ட்ரூ ஹீலிங். இந்த 2 பர்சன் இருக்கிறப்போ இந்த பர்சன் எப்படி அழுகுறாங்க, இதுதான் வந்து உங்கள் பாஸ்ட், இதுதான் வந்து கரண்ட்லி நீங்கள் இருக்கீங்க. உங்களோட சைல்ட்ஹுட், பாஸ்ட், இது எல்லாமே உங்களை வந்து டார்க்கன் ஆக்கி வச்சிருக்கு. பட்
உங்களுக்கு கிடைக்க போகிற பிளெஸ்ஸிங்கே இதுதான். உங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், எனர்ஜி சூப்பர் ஹை, வெரி மச் பேஷனேட், அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போது ஒரு சில சேலஞ்சு, ஒரு சில பயமே இருந்தால் கூட அதை நினச்சி ஓடுறீங்களே தவிர அதை ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுவீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு குணம் வரும். ரைட். ஸோ இது ரொம்ப வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஆக்சுவலி வந்து நீங்கள் நிறைய சின்ன சின்ன குட் கர்மாஸ் ஆக்சுவலி நிறைய இது பண்ணியிருக்கீங்க. இப்போது ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஃபினான்ஷியலி நீங்கள் லோவாக இருந்தப்போ கூட நிறைய பேருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை யாரோ வேணா இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ அந்த பர்சன் உங்களை வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்களை வந்து ரொம்ப டீஸ் பண்ணி உங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செஞ்ச நல்லதை வந்து மறந்துருப்பாங்க. பட் ஆனாலுமே அந்த டைம்லையுமே நீங்கள் வந்து அந்த பர்சனை எதுவும் பண்ணாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க. அது எல்லாமே வந்து ஒரு ட்ராமாவாக, ஒரு ஹார்ட் பிரேக்காக உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் கூட அந்த பர்சனோட நேம் அண்ட் ஃபேமை நீங்கள் இன்ன வரைக்கும் டேமேஜ் பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க. ஸோ இது அந்த அளவுக்கு பொறுமை, டாலரன்ஸ் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு ரொம்பவே இருக்கு. நிறைய ஏமாற்றங்கள் ஃபினான்ஷியலி. ஆனாலுமே மனசுக்குள்ளார ஆசைகள் இருக்கு. உங்களுக்கான அந்த கார்மிக் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாவே வந்துட்டு நீங்கள் வந்து பைல் நம்பர் 3 வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா மனசார அட்டாச் ஆயிட்டீங்கன்னா எவ்வளோ வேணாலும் செய்வீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. உங்களுக்கு தேவை வந்துட்டு அந்த ஒரு பர்சனை வந்து முழுமையாக நம்பணும். லவ், ட்ரூ லவ். அதாவது அது யார் வேணா இருக்கலாங்க. அது என்ன ஒரு உறவாக இருந்தாலுமே அது ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கணுங்கிறது தான் உங்களுக்கு. ஃபேக்காக இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை விட்டு போனவங்க ஏதோ ஒரு இப்போ நோ கான்டாக்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. எதர் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு சொல்லி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அதனால நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய ஒரு அழுகைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பர்சன் உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஆனா வந்துட்டு இது எந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கிறதும் இருக்கு. இப்போ உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தேர்ட் பர்சன் சொல்றத நம்பிட்டு அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்ட் வந்து you got 6 of cups அண்ட் ஸ்டார் கார்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய உறவுகள். இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனை சுத்தமாக பிடிக்காது, ஆனாலுமே மனசுக்குள்ளார வந்துட்டு பேசினா நல்லா இருக்குன்ற ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர் வெரி காசிப் தான். அவங்க பயங்கர காசிப்பாக இருக்கலாம், ரொம்ப ஒரு டக்கு டக்குன்னு வார்த்தையில் ஹர்ட் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. பட் ஸ்டில் மனசுக்குள்ளார ஏதோ அந்த பர்சன் பேசினா நல்லா இருக்குன்ற ஒரு ஆசையும் இருக்கு. அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒரு கால், இல்லை யதார்த்தமாக நீங்கள் வெளியே மீட் பண்ணுறது கூட வரும். இல்லையா, அவங்கள நீங்கள் யதார்த்தமாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளார அவங்கள சோஷியல் மீடியாவில் எதுலையோ பார்த்துருவீங்க. ஸோ அந்த ஒரு இவங்க கூட பேசவே கூடாதுன்னு இருந்த அந்த பழைய உறவோட நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்புகள் வரும். அண்ட் அந்த பழைய பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ ரியல் ஹாப்பினஸ். சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸே கூட. ரைட். அண்ட் இஃப் யூ ஆர் அ சிங்கிளாக இருக்கிற பர்சனுக்கு டெஃபினெட்லி சோல்மேட் இஸ் பாசிபிள். பொறுமையாக இருந்ததுக்கு நல்ல ஒரு சோல்மேட் பர்சன் கிடைப்பாங்க. நல்ல ஒரு அன்பான ஒரு பர்சன், ரொம்ப எமோஷ்னலி வந்துட்டு கண்ட்ரோல்டாக இருக்கிற பர்சன், வார்த்தைகளில் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வாழ்க்கை அனுபவ பாடங்கள் கத்திருந்த ஒரு பர்சனாக வந்துட்டு உங்களுக்கு அமைவாங்க. ஸோ அது ஒரு வெரி வெரி ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்காக தான் வந்து இருக்கும். சி இந்த கார்டு பாருங்களேன், திஸ் ஆல்சோ ஃப்ரீடம் தான். இந்த எனர்ஜி பாருங்களேன். ரைட். சரி, ஓவராலாக வந்துட்டு ஃபார் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு உங்களோட ஹார்ட் சக்கரா தாங்க பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஃபார் பைல் நம்பர் 3 உங்களுக்கு வந்து இதுதான், இதை ஒன்று மட்டும் அழகாக டீல் பண்ணிட்டாவே போதும். உங்கள் லைஃப்பில்
யுவர் ஹார்ட் சக்ரா இஸ் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். அந்த ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகும். ரொம்ப வருஷமா இருந்த அந்த பெயின் ரிமூவ் ஆகும். ரைட், நீங்க வந்து ஹார்ட் சக்ரா மேனிஃபெஸ்டேஷன் பண்றது ரொம்ப நல்லது. ஆல்வேஸ் யூஸ் கிரீன் கலர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஹார்ட் சக்ரா ஹீலிங் மியூசிக் அதிகமாக கேளுங்க. பைல் நம்பர் 3 வந்து ஹீலிங் மியூசிக் உங்களுக்கு ஆஃபன் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு affirmations and keep on saying like my heart chakra is protected, my heart is protected, I'm loved by all. எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் என்ன மேல அதிக பாசம் வச்சிருக்காங்க, நானும் எல்லார் மேலேயும் அதிக ஒரு பாசம் வச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃபன் சொல்லிக்கிட்டே இருங்க. அது சொல்ல 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 மாற்றங்கள் வரும் டெஃபினெட்லி. அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கார்டே வந்திருக்கு. இது ஒரு பிக்கெஸ்ட் ஹோப். யூனிவர்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங்லி எஸ் கார்டு தான் வந்திருக்கு இது. ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஹார்ட் சக்ரா பிரேக் ஆச்சோ அது சரியாகிறதுக்கு அதே காரணம், அதே ஒரு பர்சன் வருவாங்க. அதாவது இட் டிபெண்ட்ஸ். அதாவது இப்போ உங்களோட நிறைய காரணங்களால உங்க ஹார்ட் சக்ரா வந்து பிரேக் ஆகியிருக்கலாம். ரைட், பட் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லுமே பிரேக் ஆகியிருக்குல்ல. லைக் இப்போ ஆசைப்பட்டவங்க பேசணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனால் பேசாம ஹர்ட் பண்ணி போயிருப்பாங்க, திரும்பி வந்து பேசுவாங்க. யுவர் ஹார்ட் சக்ரா வில் பி ஹாப்பி. நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வரவே மாட்டேங்கிறாங்க, எஸ் திருப்பி அவங்க பேசிட்டு வருவாங்க. யுவர் ஹார்ட் வில் பி ஹாப்பி. சிங்கிளாவே இருக்கேன், எனக்கான பார்ட்னர் இல்லை, எனக்கு லவ்ங்கிறதே இல்லை, பார்ட்னரோட லைஃப்பை லீட் பண்ணணும், ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு, எஸ் பிக் எஸ் கார்டு அதுக்குமே. ரைட், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த லவ்ங்கிறது எல்லா ஃபேஸஸ்லேருந்து வர வர அந்த ஹார்ட் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ that's all for pile number 3. Thank you. ஸோ இந்த கார்மிக் பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பைலுமே வந்துட்டு நல்ல ஒரு, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு டாலரேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். உங்களோட டாலரன்ஸ் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங் அண்ட் அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். தேங்க்யூ.